தருமபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்சை வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து நடத்திட்டு இருக்கோம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மேக்ஸ் டிஆர்பி கிளாஸை வந்து நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்போ வந்து பாடத்திட்டங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு பாடத்திட்டத்தில் வந்து கணிசமான எண்ணிக்கையில் மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு 2 யூனிட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் அது தெரிந்த ஒன்றே. சில ஏரியாக்களில் வந்து புதிதாக கண்டென்ட்டை வந்து சேர்த்திருக்காங்க, சில இடங்களில் கண்டென்ட்டை நீக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட பிளான் என்ன அப்படிங்கிறத யூகிச்சு நம்ம இந்த அடுத்த பேட்சை வந்து கையில் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அடுத்த ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டால் வெளியிடப்படும், தேர்வுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் இருக்கும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம கம்ப்ளீட்டாக அடுத்து ஒரு பேட்சை வந்து அந்த டேஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மையத்தில் நேரடியாக நம்ம வகுப்புக்கு சென்று படிக்கணும் அப்படின்னா சில இடங்களில் வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்கெண்டு கிளாஸ் அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 நாளும் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு 6 மணி நேரம் பிளான் பண்ணால் கூட 12 ஹவர்ஸ் சாட்டர்டே சண்டேவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அல்லது டெய்லி இருக்கிற கிளாஸ் மாதிரி பெரும்பாலும் எங்கேயும் இல்லை பொதுவாக. ஸோ அப்போ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 6 மணி நேரம் அந்த கிளாஸை நம்ம தொடர்ந்து படித்தால் கூட இருக்கிற காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் முடிக்க முடியுமானா அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஒரு லாங் டூரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆகி வெளியே வர முடியும். ஆசிரியர் தேர்வு வாரி வந்து சிலபஸை மாற்றிருக்காங்க. இதில் 2 சவால்கள் நமக்கு இடையே காத்துட்ருக்கு. ஒன்று, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் நெட்டு ஸ்லெட்டு ரேஞ்சுக்கு ரொம்ப கடினமாக வடிவமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆசிரியர்கள் வந்து இப்போ இருந்து பிளான் பண்ணால் கூட எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது அந்த அந்த காலகட்டம் ஒரு 3 மாதம் கேப் கொடுக்குறாங்களா, 2 மாதம் கேப் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அது இல்லாமல் ஆகவே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் இதில் ஒரு சில கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வெளியிட போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக பார்க்கலாம். தொடர்ந்து இதை நம்ம ஒரு 150 நாள் பிளானாக எடுத்து சக்ஸஸ் பண்ண போகிறோம். ஸோ 150 டேஸில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக எப்படி படித்து வெளியே வருது, இன்க்ளூடிங் டைம் டேபிள் வரைக்கும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைடுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 1ஆம் தேதி வந்து இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இணைய வழி போட்டித் தேர்வு ஜனவரி 1, 2025 நியூ இயர் அன்னைக்கு இந்த கோர்ஸை நம்ம முன்னெடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸை மையப்படுத்தி புதுசாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வடிவமைக்கப்பட்ட அந்த சிலபஸை மையப்படுத்தி தான் ஜனவரி 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸு வித் எஜுகேஷன் சைக்காலஜி இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அனைத்து ஆசிரியர்களுக்குமே கொரியர் பண்ணிட போகிறோம். ஸோ புது சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் வந்திருக்கோ அதே போல் அந்த 2 யூனிட் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. டோபாலஜியும் அதே போல் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அது ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த எல்லா கண்டென்ட்டையும் உள்ளடக்கிய 4 கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். அதில் ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜி பேக்கேஜும் வந்துடுங்க. இப்போ ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவல் ஐடி பாஸ்வேர்டு செட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்லிங்க் மூலிமா இங்கே இருக்கிற வீடியோஸை நம்ம லெசன் வைஸாக ஒவ்வொரு யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக இப்போ அல்ஜிப்ரா எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அல்ஜிப்ராவில் நம்ம நேரடி கிளாஸில் என்ன பண்ணுறோமோ அதை தான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ ரெக்கார்டட் வீடியோஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள். புதுதாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எல்லாமே லைவ் கிளாஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக 8 யூனிட்டுக்கும் என்னென்ன தேவையோ அதை ப்ரீஃபாகவே நடத்தி கொடுத்துட்டு போகிறோம். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியில் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 80-70 வீடியோஸ்க்கு மேலே இருக்குங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி போகிறோம். சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 300-400 வீடியோஸாவது இருக்கும். அந்த வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அது டெய்லியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனுப்பிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுல சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு கம்ப்ளீட் டைம் டேபிளை ஃப்ரேம் பண்ணி என்ன டேட்டில் எந்த யூனிட்டில் எந்த வீடியோஸை ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கால அவகாசம் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம படித்த காணொலிகளில் உடனுக்குடனே டெஸ்ட்டும் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கோம். எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸ் அவைலபிள். குறைஞ்சது 70லேருந்து ஒரு 100 ஸ்லிப் டெஸ்ட்டை நம்ம இதை நடத்தி முடிச்சிட்டு போகிறோம். கம்ப்ளீட்டாக அந்த 150 டேஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட்டை எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுறோம். ஸோ ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் குறிப்பாக ஆன்லைன் மேக்ஸில் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி முன்னெடுத்துட்டு போனோம்னா இந்த குறுகிய காலகட்டத்தில்
நம்ம கம்ப்ளீட்டாக 10 யூனிட் ப்ளஸ் 8 யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜியும் படித்து ஜிகே படித்து கம்ஃபர்டபுளான ஒரு மார்க் எடுத்து நம்ம போஸ்ட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளானை அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ 120 டேஸ் பிளான் அதான் போட்டிருக்கோம். அந்த 150 நாள்லையும் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த 150 டேஸோட பிளான்ஸை இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த 150 டேஸில் நம்ம கோர்ஸ் வீடியோஸை பார்க்க போகிறோம். அதே போல் 20% டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டு யூனிட்டாக பார்த்தோம்னா நமக்கு 5 டெஸ்ட் வந்துட போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% 5 யூனிட்டில் 2 டெஸ்ட் வைக்க போகிறோம். ஃபுல் டெஸ்ட் வரப்போகுது. ஃபுல் டெஸ்ட்டில் வார்ம் அப் டெஸ்ட் எடுக்க போகிறோம், மாடல் எக்ஸாம் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் டெஸ்ட் ஒரு 3, மாடல் எக்ஸாம் ஒரு 3 ப்ளஸ் 6 கம்ப்ளீட் எக்ஸாம் மாதிரி போட்டிருக்கோம். இந்த 6ங்கிறது 10 டெஸ்ட் டைமை பொறுத்து இது ஒரு டென்டேட்டிவ் பிளானில் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டைம் நமக்கு அதிகமாக கொடுக்குறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படின்னா இந்த 6 டெஸ்ட்டுங்கிறது 10 முழு மாதிரி தேர்வுகளாக எழுத போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸே லைவ் கிளாஸ் தான். ஆல்ரெடி ஏற்கனவே லைவாக நம்ம ஆன்லைன் பேட்ச் நடத்தின கிளாஸோட பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் தான் பேட்ச் 2க்கு வழங்குகிறோம். அதில் புதிய கண்டென்ட்டுக்கும் தேவையான கண்டென்ட்டை லைவாக நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். தனியாக உங்களுக்கு லிங்க் அனுப்பி அது ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி அதை நடத்தி கொடுத்துட்டு போகிறோம். ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது நல்ல டெப்த்தாக போகணும், ஸ்ட்ராங்காக போகணுன்றதுக்காக ஒவ்வொரு கண்டென்ட்டையும் விடுபடாமல் நிறைய விஷயங்களை அந்த காணொலியில் பதிவு பண்ணியிருப்போம். அதே போல் டெய்லி 4 ஹவர்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜஸ்ட் நம்ம படிக்கிறதுக்காகவே வீடியோ பார்க்கறதுக்காகவே நம்ம டைமை ஒதுக்க போகிறோம். இப்போ 4 மணி நேரம் வீடியோஸ் பார்க்குறோம், ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்கன்னா இது ஒரு கண்டினியூ பிளானாக 8 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வீடியோ பார்க்குறது, 4 மணி நேரம் அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்து பார்க்குறது. ஸோ நீங்கள் வீடியோவில் குறிப்பெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அத்தனையுமே வந்து உங்களுக்கு மெட்டீரியலாகவும் வந்துட போகுதுங்க. ஸோ வீடியோஸ் இருக்கிறது, நீங்கள் மெட்டீரியல் இருக்கிறது எல்லாமே மோரலில் சேமாக இருக்கும். ஒரு 5% 10% மெட்டீரியலுக்கும் வீடியோவுக்கும் வேரியேஷன் இருக்கலாம். வீடியோவில் அதிகமான விஷயங்களை சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அப்போ இந்த 8 மணி நேரம் போக அடுத்த நாள் 2 மணி நேரம் அல்லது 1 ஹவர்ஸில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிங்கன்னா உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் நான் படித்தது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் நியூவாக ஆட் பண்ண அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் லைவ் கிளாஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ். மொத்தம் 4 பேக்கேஜ் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பேக்கேஜ் புத்தகம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் ரியல் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த 3 யூனிட்டும் சேர்ந்து ஒரு புத்தகமாக உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அதே போல் 2வது புத்தகம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அல்ஜிப்ரா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது ஓடிஇ பிடி 2 பார்ட்டாக இருந்திருக்கும். அதே போல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி இந்த 4 யூனிட்டும் சேர்ந்து ஒரு புத்தகமாக உங்களுக்கு கிடைக்கும். சில காம்ப்ளெக்ஸில் எந்த மாற்றமும் அவங்க செய்யலை. ரியல் அனாலிசிஸில் மாடிஃபிகேஷன் இருக்குது சிலபஸில். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் அடிஷன் எதுவும் இல்லை, டெலிஷன் இருக்குது. கேம் தியரியை டெலிட் பண்ணியிருப்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் இந்த யூனிட்டில் டெலிட் ஆகிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஃபங்க்ஷனலில் நோ சேஞ்சஸ், அல்ஜிப்ராவில் கண்டென்ட் ஆட் ஆகிருக்கு. அதே போல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சில கண்டென்ட்டை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த புத்தகமும் ஆசிரியருக்கு வழங்கப்படும். டோபாலஜி அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் இது கம்ப்ளீட்டாக புது யூனிட். ப்ராபபிலிட்டி தியரியில் ஸ்டாட் 1 பகுதியில் பெரும்பாலான கண்டென்ட்டை நீக்கிட்டு ப்ராபபிலிட்டி தியரி மட்டும் நமக்கு சிலபஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 புத்தகமும் மேக்ஸுக்காக கொடுக்கப்படும். எங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி, ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதுவும் புத்தகமாக கிடச்சிரும். இதில் ஒன்றும் பெண்டிங்காக நம்ம வச்சுருக்கிறது ஜிகே மட்டும்தான். ஜிகே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜிகேவுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த 4 பேக்கேஜுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜை வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 150 டேஸ் சொல்லியிருந்தோம். 150 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டைம் டேபிள் இதில் இருக்குது. ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நமக்கு டேட்டு குறிக்கப்பட்டால், அதே போல் அந்த இடையில இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கு உண்டான டேட் குறுகலான டைமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் 4 பார்ட் வீடியோ உங்கள் லிங்க்கு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 4 வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த 4 வீடியோவும் சேர்ந்து ஏறதால உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வீடியோஸாக இருக்கும். ஸோ முதல் 4 வீடியோ ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு பார்க்குற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி அந்த 4 வீடியோஸ்லேருந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம்.
ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டும் வடிவமைச்சிருக்கோம். ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 5வது பகுதியிலிருந்து 8வது பார்ட் வரைக்கும் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ உங்களான லிங்க் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஜனவரி 4 அந்த அனுப்பின அடுத்த 4 வீடியோவிலிருந்து 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டை எதிர்கொள்ள போகிறீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஜனவரி 6 அடுத்து 9 to 12 சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே போல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியை கடைசி வரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு தான் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் எடுக்க போகிறோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் எப்போ சார் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கும் இதில் டைம் டேபிள் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஜனவரி 7ஆம் தேதி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக மேக்ஸே படிச்சிருக்கிற கேப்பில் ஜனவரி 7 சைக்காலஜியில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வி அந்த லெசனுக்கு உண்டான 5 வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. முதல் பகுதியாக 5 வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த 5 வீடியோவும் உங்களுக்கு ஏறத்தாழ 5 ஹவர்ஸ் வீடியோஸாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு 4 வீடியோ சேர்ந்தது உங்களுக்கு 4 ஹவர்ஸாக இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜனவரி 7ஆம் தேதி சைக்காலஜியில் 5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியை பார்க்க போகிறீங்க. 50% போர்ஷன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் பள்ளி முன்பருவ கல்வியில் 50% போர்ஷனுக்கு உண்டான வீடியோஸ் 5 வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 8ஆம் தேதி அதே யூனிட்டில் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் 13வது பகுதியிலேருந்து 16வது பகுதி வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது போல் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி முடிஞ்சிடும். ஸோ 12ஆம் தேதி அப்படிங்கிறது இடையில ஒரு நாள் சைக்காலஜி போச்சுன்னா கம்ப்ளீட்டாக 11 நாள் நம்ம டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி முடிக்க போகிறோம். 11 days. ஏன்னா இப்படி ஸ்பீடாக வந்தால் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இன்னும் சில நேரங்களில் ஆன்லைன் கிளாஸஸ் அல்லது ஆஃப்லைன் கிளாஸஸ் போகிறவங்க நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க நிலைமையெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 month தான் டைம் இருக்கும். 10 யூனிட்டுமே நடத்தி முடிப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்க. ஸோ நமக்கு 150 நாள் ஒரு பிளானை கையில் எடுத்துருக்குறோம். ஸோ 11 நாள் அல்லது 12 நாள் கேப்பில் கம்ப்ளீட்டாக டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பாருங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஜனவரி 13ஆம் தேதி டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் எடுத்துருக்குறோம். ஸோ ஜனவரி 13 கம்ப்ளீட்டாக டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் 5 யூனிட் படிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் அடுத்த 5 வீடியோஸ் போக 6லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவை உங்களுக்கு லிங்க்கில் வந்துடும். ஸோ இதையும் கேப்பில் படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸ் ஜனவரி 15ஆம் தேதி ரியல் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ இது போல் கம்ப்ளீட்டாக அந்த பிளான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜனவரி 20 பாருங்கள் எஜுகேஷன் ஃபுல்லாகவே 11 பார்ட்டை முடிச்சிட்டோம். அப்போ ஜனவரி 20 பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கம்ப்ளீட்டாக 100 மார்க்குக்கு ஒரு தேர்வு எதிர்கொள்கிறோம். ஸோ ஜனவரி 20 எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் பள்ளி முன்பருவ கல்வியில் கம்ப்ளீட்டாக 100 மார்க் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஜனவரி 21 ரியலோட கண்டினியூவேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஜனவரி 21லேருந்து அப்புறம் ரியல் அதுக்கப்புறம் சைக்காலஜி. ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸ் 10 மேக்ஸ் யூனிட்டுக்கும் 8 எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட்டுக்கும் கம்ப்ளீட்டாக இது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஸ்லைடில் அந்த விவரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பாருங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டு இந்த கம்ப்ளீட் டைம் டேபிள் டேட்டில் எல்லாமே அதில் போட்டுருவோம். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பிப்ரவரி மந்தோட பிளான் இங்கே இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் ஒவ்வொரு லெசன் முடிய சைக்காலஜியோட டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கும். எங்கே படிக்கிறோம், எங்கே டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் 6 சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இது போல் பிப்ரவரி மந்தோட ஷெடியூல். அண்ட் தென் பிப்ரவரி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மந்த் பாருங்கள் உங்களுக்கு மார்ச்சுக்கு உண்டான விஷயம். மார்ச்சில் ஃபங்க்ஷனல் இடையில ஒரு சைக்காலஜி யூனிட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 250 to 300 வீடியோஸ் பக்கம் சப்ஜெக்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சைக்காலஜியை பொறுத்தவரை ஒரு 80லேருந்து ஒரு 90 வீடியோஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஸோ இது மார்ச்சோட பிளானுங்க. மார்ச் முடிஞ்ச உடனே அடுத்து ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரலில். ஏப்ரல் முழுக்க ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் யூனிட் 7 எஜுகேஷன் இனோவேஷன். அதே போல் கல்வியில் புதுமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது இயல் எஜுகேஷன் பார்ட்டில் ஏப்ரல் மந்தில் வருதுங்க. அண்ட் தென் ஏப்ரல் வழியே அல்ஜிப்ராவும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஏப்ரலில் அல்ஜிப்ரா முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஏப்ரல் 23 எஜுகேஷனில் ஒரு ரிவிஷன் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் 2 வருதுங்க. எஜுகேஷனில் 8 யூனிட் முடிஞ்ச பிறகு 5 யூனிட்டாக அதுலேயும் பிரித்து 2 டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி எஜுகேஷன்லேயும் வரும், மேக்ஸ்லேயும் வரும். ஸோ அண்ட் தென் ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா டோபாலஜியில் 4 வீடியோ ரிலீஸ் ஆகும்.
அது அடுத்த நாள் வந்து அந்த 4 வீடியோவில் ஒரு டெஸ்ட் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது போல் டோபாலஜியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோபாலஜி முடிஞ்ச உடனே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். ஸோ அது பாருங்க இங்கே வந்துடுதுங்க. மே 5 எஜுகேஷனில் 8 யூனிட்லேருந்தும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டை எதிர்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் புதுசாக ஆட் பண்ண யூனிட்ஸ். ஸோ நமக்கு சூழல் கருத்தில் கொண்டு ஒருவேளை நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் முன்கூட்டியே கொடுத்தாங்கன்னா இந்த 2 யூனிட்டும் முன்னாடி கூட கொண்டு போயிடலாம். ஸோ அப்போதைக்கு அந்த பிளானை மாற்றிக்கலாம். இது ஒரு டென்டேட்டிவ் பிளான். ஸோ டோபாலஜி முடிச்ச உடனே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மே 16க்குள்ள கம்ப்ளீட்டாக எஜுகேஷனையும் சைக்காலஜியும் மேக்ஸ் 10 யூனிட்டையும் ஒட்டு மொத்தமாக 18 யூனிட்டை முடித்து மே 16ல் வெளியே வந்துடுறோம். ஸோ மே 16க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா 2 யூனிட்டாக 20% டெஸ்ட். மேக்ஸில் 20% டெஸ்ட். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், அது டெஸ்ட் 1 எதிர்கொள்ள போகிறோம். ஸோ இது போல் டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5 5 யூனிட்டுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸில் 20% கிடைச்சிரும். அது முடிஞ்ச உடனே 50% டெஸ்ட். மே மாதம் 23, 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50% டெஸ்ட் 2 வருதுங்க. அண்ட் தென் மே 24 வாக்கில் 3 ரிவிஷன் எக்ஸாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 3 ரிவிஷன் எக்ஸாமையும் நம்ம வார்ம் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது மே 27, 28, 29 இந்த 3 நாட்களில் இன்க்ளூடிங் கம்பல்சரி தமிழ், கட்டாய தமிழோடு சேர்ந்து ஒரு முழு மாதிரி தேர்வு, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் எப்படி எதிர்கொள்ள போகிறோமோ அது போல் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 150 மார்க்குக்கு நம்ம மேக்ஸு, எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே அந்த அடிப்படையில் நம்ம மே 29ஆம் தேதி அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமாக 150 நாட்களுக்குள்ள இந்த சிலபஸை முடித்து வெளியே வர மாதிரி ஒரு பிளான் இங்கே இருக்குது. ஏன்னா வீடியோஸோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. அதனால தான் நிறைய இடங்களில் 5 வீடியோ 6 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா டே 1லே 16 வீடியோ 17 வீடியோலாம் போட்டிருக்கோம். 2 வீடியோ சேர்ந்தது 2 ஹவர்ஸ், 4 வீடியோ சேர்ந்தது 4 ஹவர்ஸ். ஸோ அதில் டைம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாவே நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். அதே போல் டெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நான் இங்கே அங்கங்கே சில இடங்களில் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இது போதாது நம்ம தேர்வு எழுதுறதுக்கு. இன்னமும் நிறைய நமக்கு கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தேவை. அது எல்லாமே யூனிட் முடியும் போது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம் வித் ஆன்சர் கீயோட. சில இடங்களில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸே நடத்தின கிளாஸ் தான் ஆன்லைனில் வரப்போகுது. ஒரு லைவ் கிளாஸ் எப்படி பண்ணுறோமோ அதுதான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும். ஸோ அதில் டவுட் வந்தது அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் லைவாக இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லைவ் கிளாஸ் கொடுக்கறதுக்கு. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே இதை உங்களை இணைத்துக்கொள்ள விரும்புபவர்கள் ஆன்லைனில் இந்த 150 நாள் பிளானில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம உள்ளே இறங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஒரு 13,000 ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ணணும். மெட்டீரியல் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான கொரியர் சார்ஜ் வந்து 150 ருபீஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஸ்டேட்டை பொறுத்து அது ஸ்லைட்டாக அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 13,000ல் ஒரு 150 நாளில் இந்த சிலபஸை முன்னெடுக்கிறதுக்கான ஃபீஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. இது மிக குறுகிய தொகை தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட் நம்பர் சைடில் இருக்குங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பே பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் எந்த மோடு வேணாலும் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 150 நாள் பிளான்லேயும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய டிஆர்பியில் நம்ம வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு தான் நம்மளோட முக்கிய முடிவாக இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் போய் படிக்கிறது அல்லது ஆஃப்லைனில் படிக்கிறது, ஏதாவது சென்டருக்கு போய் படிக்கிறது, இப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் முன்னெடுத்து வைத்திருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே அதை கம்ஃபர்டபுளாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறது சில இடங்களில் ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ இருந்தால் ஸ்டார் ஜெனிஸ் அகாடமி தருமபுரி சார்பாக இது கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் 150 நாள் பிளானை எடுத்துக்கிட்டு டெய்லியும் 4 மணி நேரம் வீடியோஸ், 4 மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, 8 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது. ஸோ 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் எஃபெக்ட் போட தயாராக இருந்தால் நாங்கள் கரையேறும் வரை உங்களுக்கு கரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஸ்டார் ஜெனிஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.